குருபியோ நமக. ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர், ஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர். பிராமணன் உபகாரம் பண்ண முடியுமா ராஜா, தானம் பண்ண முடியுமா அப்படி நடிச்ச பையன்கிட்ட கேட்கிறார். அந்த ராஜாவா நடிச்ச பையனை தவிர மிச்ச எல்லா பைசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ராஜா இல்லையே, அவன் ராஜா இல்லையே, அவனும் ஆடு மேய்க்கிற சிறுவன், மாடு மேய்க்கிற சிறுவன் தானே. அதுக்கு பிறகு அந்த பையன் அப்ப சொன்னானா, மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகள் எல்லாத்தையும் நீங்க ஓட்டுன்னு போங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அடுத்து கேட்கிறாரு, மாடுகளே இல்லையே, மேய்க்க தானே வந்திருக்கீங்க, நான் அதை ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நக்கீர் கேட்கிறாரு. நான் இப்ப மாடு மேய்க்க, நான் ராஜா, உனக்கு கொடுத்துட்டேன், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். என்ன, சந்திரகுப்த மௌரியர் வந்த மன்னர். ஒரு மனுஷரை பார்த்தாச்சுன்னா இவர் எப்படி வருவார், எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த கலை ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். மகாசுவாமிகள் காலத்திலையும், மகாசுவாமிகள் சாதாரண சிறுவனா இருந்த போது மகாசுவாமிகளை அடையாளம் கண்டுபிடிச்சது நிறைய பேர் இருக்க. அந்த கிராமத்திலே மகாசுவாமிகளோட ஒரு தோழனா இருந்த அவனோட ஒரு தகப்பனார் வந்து மிகச்சிறந்த ஜோசியர். நான் சமீபத்தில் சொன்ன சபால அந்த இன்சிடென்ட் சொன்னேன். மகாசுவாமிகளோட காலை பார்த்துட்டு, அங்க காலில் இருக்கிற அந்த சங்கு சக்கர ரேகைகள் பார்த்துட்டு காலில் விழுந்துட்டானா. சின்ன பையன் மகாசுவாமிகள், ஒரு 10-11 வயசு பாலகன் காலில் விழுந்துட்டாராம். காலில் விழுந்த பிறகு மகாசுவாமிகளோட தகப்பனர் கேட்டாராம், சுப்பிரமணிய சாஸ்திரிகள், என்னடா சின்ன பையன் காலில் நீ விழற, கோடிக்கு கீழே எத்தனை பேர் விழப்பறா தெரியுமா, எதிர்காலத்துல வந்து கையால தொடறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணிருக்கணும் தெரியுமா, இப்படிக்கு முதல் பாத பூஜை செஞ்ச புண்ணியம் எனக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு அந்த தகப்பனர். மகாசுவாமிகளை வந்து அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு மகாசுவாமிகளோட ஒரு அணுக்கமா இருந்த பல தொண்டர்கள்லாம் உயரிய நிலையில இருக்கா அப்படின்னா அவரோட அருள் தான், வேற ஒன்றுமே இல்லை. மகாசுவாமிகள்கிட்ட பொருள் எதிர்பார்த்து போக முடியாது. கிடைக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கும். எப்பவுமே ஏழைகள் மேலதான் மகாசுவாமிகளோட பார்வை எப்பவுமே இருக்கும். என்னோட சபைக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஏழைகளுக்கு நல்லது பண்ணணும், வரக்கூடிய ஏழைகளுக்கு சந்தோஷமா அவளை திருப்பி அனுப்பணும் அப்படிங்கறத மகாசுவாமிகளோட மிகப்பெரிய எண்ணமா இருந்தது. மகாசுவாமிகள் ஒரு தடவை மகாராஷ்டிரால ஒரு யாத்திரை போயிருந்தார். அந்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமம் வந்திருக்கு. இந்த கிராமத்துல மகாசுவாமிகள் முகாமிடுறார். அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஜமீன்தார், அந்த பண்ணையார் வர, மகாசுவாமிகள் தன்னோட கிராமத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டு அந்த ஜமீன்தார் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு படையோட தன்னோட ஆட்களோட திரண்டு வர, இவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கேட்டு, என்ன பண்ணணும் உங்களுக்கு கேட்ட பிறகு, கொஞ்ச நாள் தங்கலான் இருக்கேன், ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஜமீன்தார் எல்லா ஏற்பாடும் பண்ணார். மகாசுவாமிகள் அந்த கிராமத்துல சில நாட்கள் தங்கியிருந்து எல்லா அனுஷ்டானங்கள் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு நாள் கிளம்புற நாள் வந்தது. கிளம்பும் போது மகாசுவாமிகளுக்கு ஒரு சின்ன தயக்கம், கிளம்பல, நின்று இருக்க. திரும்பி பார்த்தார் மகாசுவாமிகள், அந்த திரும்பி பார்த்தார். மகாசுவாமிகளுக்கு அது நாள் வரை சேவகம் பண்ணின அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு ஆசாமி பேர் பவார்னு பேர், பவார். அந்த பவான்கிறவன் இங்க நின்று இருக்கான். பவாருங்கிறவன் ஜமீன்தார் குடும்பத்துல வேலை செய்யறவன். ஜமீன்தார் டெப்டேஷனா இங்க அனுப்பிச்சிருந்தார். சுவாமிகள் ஒருத்தர் தங்கியிருக்கார், சாமியார், அவருக்கு நீ வேலை செய்யணும், அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெப்டேஷன் மாதிரி இங்க அனுப்பிச்சிருந்தார். பவாருங்கிறவன் ரொம்ப சின்சியரான ஆள், வெள்ளந்தியான ஆள்னு சொல்லுவா இல்லையா கிராமத்துல, எந்த கல்மிஷம் சூதுவாது எதுவுமே தெரியாது. பவாருங்கிறவன் மகாசுவாமிகளுக்கு என்னென்ன தேவை, இந்த காவலா இருந்துட்டு யார் யார் வர்றது போறது எல்லாமே ரொம்ப நன்னா பண்ணிருந்தான். பவாரை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு மகாசுவாமிகளுக்கு. பவாரை வந்து தான் கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மகாசுவாமிகளுக்கு ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வந்தது. போக முடியாது, ஜமீன்தார்ட்ட வேலை செய்யறவராச்சே, முதல்ல ஜமீன்தார்ட்ட உத்தரவு கேட்கணும் இல்லையா. அப்ப இந்த ஜமீன்தார்ட்ட கேட்கிறார் மகாசுவாமிகள், என்ன உபகாரம் பண்ண முடியுமா, நிகழ்ந்து போயிட்டார், நீங்க என்ன கேளுங்கோ, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறார். பவாரை நான் என் கூட கூட்டிட்டு போகட்டுமா, மடத்துல வச்சுக்கிறேன், நான் போற இடங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமா இருப்பான், மடத்திலேயே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இருக்கு பரம சந்தோஷம். கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஏதோ தானே மகாசுவாமிகளோட போற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். தாராளமா கூட்டிட்டு போங்க, அந்த பவாரோட குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பவார் எங்கிட்ட வேலை செஞ்சா அவனுக்கு என்னென்ன சம்பளம் கொடுப்பேன், என்னென்ன சலுகை கொடுப்பேனோ அது எல்லாத்தையும் அவன் இல்லாத காலகட்டத்திலையும் நான் கொடுத்துட்டு வரேன், நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஜமீன்தார் சொல்லிட்டார்.
சுவாமிகள் பவாரையும் கூட்டிட்டு அவரோட கிளம்புறது. கொஞ்ச நாள் ஆச்சு. யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு முகாம், ஒரு வனாந்தர பிரதேசம். அவ்வளவா கிடையாது, ஒரு வனாந்தர பிரதேசம். அங்க ஒரு முகாம் போட்டு எல்லாரும் தங்கியிருக்க. பக்கத்துல வீடுகள்லாம் கிடையாது, கொஞ்சம் தள்ளி போகணும். எந்த பொருளா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த முகாம்ல ராத்திரி நேரத்துல காவல் பவார் தான் காவல். வராம இருக்கா, போகாம இருக்கா, மிருகங்கள் வராம இருக்கா, விலங்குகள் வராம இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் பவாரோட வேலை. இந்த பவார் அப்படி ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 9:30-10 மணிக்கு மகா சுவாமிகள் தன்னோட முகாம்ல இருந்து வெளியே வர எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது பவாரை பாக்குறாரு. கூட்டிட்டு வந்த குழந்தை இல்லையா பவார், அவர் தானே கவனிச்சுக்கணும். கேட்கிறார், சாப்பிட்டியா சொல்றான். சுவாமிகளுக்கு கோபம் வந்துடுத்து. கூப்பிட்டார். அந்த ஸ்ரீகாரியமும் அந்த அவர் இவனும் சாப்பிடல, இவனுக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கல. சாப்பாடெல்லாம் என்னாச்சு? ஒதுக்குப்புறமான இடம் அப்படிங்கிறதுனால அளவா சாப்பாடு பண்ணி அளவா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட சொல்றாரு இந்த மேனேஜர், நம்ம கூட வந்திருக்கான், நம்ம கூட்டின்னு வந்திருக்கோம் ஒரு குழந்தைய. நம்ம தானே ஒரு தாய் மாதிரி இருந்து இந்த குழந்தைய நம்ம கவனிச்சுக்கணும். நமக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான பாவங்கள் நமக்கு தானே வந்து சேரும். சுவாமிகள் அந்த மேனேஜர்கிட்ட சொல்றாரு, இப்பவே நாங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்றோம், ஏதாவது ரெடி பண்றோம். அந்த மேனேஜர் சொல்லிட்டே இருக்கும்போது சைக்கிள்ல ஒருத்தர் வர. சைக்கிள்ல வந்து மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த முகாம் வாசல்ல சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு வர. மகா சுவாமிகள் அவரை திரும்பி பார்த்து, யார் என்ன இந்த நேரத்துல வராரே, ஒரு 10 மணி ஆச்சே, யாரு அப்படின்னு பாக்குறாரு. கேட்கிறாரு அவர்கிட்ட. இந்த இடத்துல லைட்டு விளக்குல பெட்ரோமாக்ஸ் விளக்கெல்லாம் தெரிஞ்சது. ஒரு சன்னியாசி இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சன்னியாசி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் ஒரு ராத்திரி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு, கிராமத்துக்கு. எனக்கு நீங்க போயிட்டு இருக்கேன், பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஒருத்த இப்படி கேட்கிறாரு பாருங்க, இதானு நீ கொண்டிருக்கிய. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு தூக்கு வச்சுட்டு இருக்கார், சைக்கிள்ல மாட்டி வச்சிருக்காரு. போறார், பதட்டமா போய் அந்த தூக்கை எடுத்துன்னு வர. இதுல சாப்பாடு இருக்கு, ராத்திரி நான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்க வைக்கிறார். முன்னாடி வைக்கிறாரு. எங்க பண்ணிக்க முடியும், வழி இருக்கு முடியும். பவார்ட்ட கொடுக்குறாரு, சாப்பிடுது. ஸ்தானத்துல இருந்து கொடுக்குறாரு, சாப்பிடு. பிரிச்சு சாப்பிட்றாரு. அதுக்கு என்ன கற்போயிட்டார். காலையில வந்து அந்த தூக்க வாங்கிட்டு போறேன்னு அவர் சொல்லியிருந்தாராம். அந்த ஆள் வரல. மகா சுவாமிகள் யாரோ ஒரு பக்தனுக்கு சாப்பாடு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியே தன்னோட தூதுவனை ஒரு தூக்குல சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சத கடைசியா ஒருத்தர் சொல்ல. ஒரு இதுவான நிகழ்ச்சியான சம்பவம் பாருங்க. மகா சுவாமிகள்கிட்ட நம்பி அவர்கிட்ட போன பிறகு ஒரு பக்தன் சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு எத்தனை கோபம் வருது பாருங்க. நியாயமான கோபம் அது. அந்த நியாயமான கோபம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு அடுத்து சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு பண்ண முடியாது. அவர் பண்றேன்னு மேனேஜர் சொன்னார். ஒரு ரவா உப்புமா கிளறினா கூட குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும். எனக்கு சமையல் பண்ண தெரியாது, சும்மா ஒரு டைம் சொல்றேன், ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருப்பான் சாப்பாட்டுக்கு. ஏச்சியா ஒருத்தர் வர, சாப்பாடு ரெடியா இருக்குங்கிற சுட சுட சப்பாத்தி. அதான் மகா சுவாமிகளோட மிகப்பெரிய கருணை. இந்த பவாருக்கு மகா சுவாமிகள் நிறைய அனுகிரகம் பண்ணிருக்காரு. திருப்பதி வெங்கடாஜலபதியா மகா சுவாமிகளே ஒரு தடவை அந்த பவாருக்கு காட்சி கொடுத்திருக்கார். வெங்கடாஜலபதியா இந்த இடத்துல எல்லா தரிசனமும் பண்ணிருக்கான். மகா சுவாமிகள் வட இந்தியாவுக்கு ஒரு யாத்திரை போனார். வட இந்தியாவுக்கு ஒரு யாத்திரை போன போது அங்க ஒரு இடத்துல ஒரு ஜாக, ஒரு முகாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வனாந்திர பிரதேசம் தான். வனாந்திர பிரதேசத்துல ஒரு ஜாகை, ஒரு முகாம் போட்டு அங்க பக்தர்கள் எல்லாம் அவ கூட வந்தவாள்லாம் அங்க தங்கியிருக்காங்க. இடத்துலயும் பவார் வந்து மகா சுவாமிகளோட போயிட்டு இருக்கார் அந்த யாத்திரையிலையும். அந்த இடமே பார்த்தேன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த மலைவாசஸ்தலம் இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ரம்மியமா இருக்கும். இந்த இடத்துல மகா சுவாமிகள் வந்து ஒரு நாள் அங்க தங்கி இருக்கும் போது பயமுறுத்தக்கூடிய இடமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இடமே வரும், எப்ப போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சூழ்நிலை பார்த்தா ஒரு அச்சுறுத்துற மாதிரி தெரியும். இடத்துல ஒரு தைரியத்தோட எல்லாரும் இருந்தார். மகா சுவாமிகள் ஒரு நாள் அங்கிருந்து ஒரு மலையை நோக்கி கிளம்பினார். மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தாள்லாம் உடனே எந்திரிச்சா. அவர் எங்க போனாலும் பின்னாடியே போவார். போது எல்லாரையும் கை நீட்டி நிறுத்திட்டார், யாரும் வர வேண்டாம், யார் மட்டும் என் கூட வரட்டும் அப்படின்னு சுவாமிகள் சொன்னார். நேரம் சூரியன் சாய போற நேரம் அது. மகா சுவாமிகள் பவாரை வர சொல்லிட்டு பவார் பின்னாடி வந்துட்டு இருக்கா. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. காட்டு, ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள மகா சுவாமிகள் அந்த செடியெல்லாம் நகர்த்தின்னு இலக்கு மேல ஏறுறார். பவாரும் பின்னாடி ஏறுவான். மகா சுவாமிகள் பின்னாடியே மலையிலையும் மேல ஏறுறான். ஏறின பிறகு ஒரு இடத்துல மகா சுவாமிகள் நின்றுட்டு
அந்த இடத்தால ஒரு இடத்துல விளக்கிட்டு சில செடிகள் விளக்கிட்டு பார்த்தா ஒரு குகையோட ஒரு முகப்பு தெரிஞ்சது. தெளிவா அழகா இருக்கு அந்த குகை பார்க்கறதுக்கு. பவாரை கூப்பிட்டு அந்த குகையை காமிச்சு, பவார் உள்ள போயிட்டு வரியா, நீ போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கிறார். பவார் பயந்துட்டான். புலி இருக்குமோ கரடி இருக்குமோ எது காட்டிக்கணும்னு சொல்லிட்டு பவாருக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டான். இங்கே நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குடிஞ்சுண்டு அந்த கைக்கு உள்ள போயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு மகா சுவாமிகள் ஒரு பிரகாசமான முகத்தோட வெளியே வந்தார். வந்து பவார்கிட்ட சொன்னார், பவார் உள்ள போ, நான் உள்ள போயிட்டு வந்துட்டேன், உள்ள போனார். பவாருக்கு அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்து, உள்ள புலி கரடி எதுவும் இல்லை, சுவாமிகள் உள்ள போயிட்டு வந்துட்டார்னு சொல்லிட்டு பவார் அடுத்தது உள்ள போறார். பவார் அந்த குகைக்கு உள்ள போனா அந்த குகையில வந்து ஒரு மேடைக்கு மேல அஞ்சனையின் புத்திரன் ஆஞ்சநேயன் கடும் தவம் இருந்துட்டு இருக்கான், நிலையில இருக்கான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை பார்த்த பிறகு பவாருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம். இது ஆஞ்சநேயரோட ஒரு விஸ்வரூப தரிசனம் இந்த குகையில மகா சுவாமிகள் அனுபவிச்சார். தான் அனுபவிச்சதை தன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு சிஷ்யனும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவாரையும் உள்ள அனுப்பிச்சார். பவார் அந்த தரிசனத்தை பார்த்தோன்னு ரொம்ப நெகிழ்ந்து போய் அந்த விஸ்வரூப தரிசனம் ஆஞ்சநேயருக்கு மானசீகமா நமஸ்காரத்தை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்தவர் மகா சுவாமிகள் கேட்கிறார், மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னு. மகாருக்கு இது போல நிறைய அனுகூலங்கள் மகா சுவாமிகள் பண்ணியிருக்கிறத அவரோட வாழ்க்கையில இருக்கு. மகா சுவாமிகளை நம்பி போயாச்சுன்னா என்ன வேணாலும் கொடுப்பார், நமக்கு என்ன வேணாலும் செய்வார். சாதாரணமான ஒரு அம்மா ஆரம்பிச்சு எல்லாருக்குமே மகா சுவாமிகள் செய்யற. என்ன பண்றோம்னா எல்லாமே காசுல தான் நம்ம பார்க்கிறோம், பணத்தை வச்சுதான் நம்ம மெஷர் பண்றோம். இடத்துக்கு போகணுமா, 2 நாள் போறோமா, நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆசாமி இருந்தான், அவன் வந்து வியாபாரம் செய்யணும் ஆசை வந்தது உனக்கு. பண்ணி பார்த்தா எல்லாம் போயிடுது, சின்னதா பண்ணான். ஒரு பிசினஸ் எங்கேயான பணத்தை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு தோணித்து உனக்கு. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டான். ரூபா லாபம் வந்ததுன்னா 5 ரூபா உன் உண்டியல்ல போடுறேன், 20 ரூபா லாபம் வந்ததா 10 ரூபா உண்டியல்ல போடுறேன், என்ன வருதோ 50-50 வச்சுப்போம், எனக்கு நல்லா பிசினஸ் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுட்டான். கொண்டு வந்தார் பகவான், நல்லா கொண்டு வந்தார். அவனை மேல 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 கொண்டு வந்தார். என்ன சம்பாதிச்சான், 5000 உண்டியல்ல போட்டான். 1 லட்சம் சம்பாதிச்சான், 50,000 உண்டியல்ல போட்டான். பணக்காரன் ஆயிட்டான், வீடு பங்களா எல்லாமே வாங்கிட்டான், தோட்டம் துறவுல வாங்கிட்டான். ஒரு தடவை தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஒரு அயல் தேசம் போயிட்டு பொருட்கள் வாங்கி நிறைய வித்து அந்த லாபத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல அயல் தேசம் போனான். அங்கேயும் இவன் பண்ண வியாபாரம் ரொம்ப நன்னா போச்சு. இவன் எடுத்துட்டு போன பொருட்கள்ல நல்ல வியாபாரமாச்சு. 1 கோடி ரூபாய் லாபம் அவனுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. திரும்பி வந்துட்டு இருக்கான் கப்பல்ல, தான் போன கப்பல்ல திரும்ப வந்துட்டு இருக்கான், தன்னோட தேசத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். என்ன தோணித்து அப்படின்னா, கிடைச்சப்ப 5000 ரூபாய் உண்டியல்ல போட்டோம், தெரியல. 1 லட்சம் கிடைச்சப்ப 25 கோடி லாபம் கிடைச்சிருக்கு, 50 லட்சத்தை உண்டியல்ல போட்டுத்தான் ஆகணுமா, ரூபாயும் போடணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவன் மனசுக்குள்ள வந்துடுது. பணம் படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான், அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அந்த 3 வார்த்தையிலே எல்லாமே உண்டு. பணம் படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிந்திச்சான். 50 லட்சம் உண்டியல்ல போடணுமா அப்படின்னு நினைச்ச போது ஒரு பெரிய சூறாவளியை கொடுத்தார் கடவுள். இது கீழே விழுந்தது, 1 கோடியும் போச்சு, அவனும் போயிட்டான். ஒரு கடவுள் கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு நாம செய்யறோம் அப்படின்னா மனசுல வந்து கடவுள் இதை கொடுத்திருக்கார், கடவுள் இதை கொடுத்திருக்கார், பகவான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். இங்க நான் பேசுறேன்னா நான் பெரியது கிடையாது, பகவான் இந்த வாய்ப்பை கொடுத்து என்ன பேச சொல்றார், பெரியது கிடையாது. அந்த நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் வரணும் நமக்கு. அந்த பக்குவத்தை நாம முறையா பயன்படுத்தி முறையா வச்சிருந்தோம்னா பகவான் நமக்கு எல்லா அருளும் செய்வார். சாதாரணமான ஒரு தயிர் வைக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு மகா சுவாமிகள் அனுகிரகம் பண்ணிருக்கார். ஆச்சரியமான விஷயம். மகா சுவாமிகள் பெரிய ஆள்லாம் விட ரொம்ப சின்ன ஆட்களுக்கு தான் மகா சுவாமிகள் கொடுத்திருக்காரு, நிறைய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய தேனம்பாக்கத்துல தயிர் வைக்கிற அம்மா உண்டு. பானையில தயிர் வச்சுட்டு காலங்காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிளம்புவார். பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர் சுத்தளவு போயிட்டு மத்தியானம் அந்த வெயில் உச்சியில வரும்போது வீட்டுக்கு வந்துடுவார். தயிர் மட்டும் என்னன்னா, வெயில் வரத்துக்கு முன்னாடியே வியாபாரத்தை ஆரம்பிச்சிடணும். ரொம்ப வெயில் வந்ததுன்னா தயிர் புளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தயிர் யாரும் வாங்க மாட்டான். அப்படின்னா தயிர் வாங்குறவெல்லாம் முதல்ல ஒரு சின்ன
ஒரு இது இருக்கும், ஒரு குவளை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு வாங்கி தான் அப்புறம் வாங்குவாள். யாரும் கொடுக்க மாட்டா. அப்படி குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிடிச்சதுன்னா தயிர் போனி ஆகாது. அதனால அந்த தயிர் டேஸ்டா இருக்கும் போதே அந்த தயிரை வித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவா வியாபாரத்தை. சூரியன் உச்சியில இருக்கும்போது வீட்டுக்கு வந்துருவா. மொத்தமா எல்லாத்தையும் காலி பானையோட வீட்டுக்கு வந்துருவா. இந்த அம்மா போகும்போது மகா சுவாமிகள் இருப்பார். இருக்கக்கூடிய அந்த தேனம்பாக்கத்துல அந்த இடத்த தாண்டி தான் போகணும். கூட்டம் எதுவும் இல்லைன்னா மகா சுவாமிகள் சந்நிதி கிட்ட போயிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்புறம் வியாபாரத்தை ஆரம்பிப்பார். ஒருவேளை அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னா அந்த ரோட்லயே அந்த இடத்துல அப்படியே நமஸ்காரம், ஏன்னா அங்க போயாச்சுன்னா டைம் ஆகும், வியாபாரம் பாதிக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பிடுவார். அந்த அம்மா கிளம்பி வரும்போது என்னமோ அந்த அம்மாவுக்கு தோணுச்சு, அங்க தயிர் கூடையை இறக்கி வச்ச மகா சுவாமிகள் கிட்ட இல்லை. இன்னைக்கு ஒரு 2-3 சிஷ்யால் மட்டும்தான் மகா சுவாமிகளோட உட்கார்ந்துருக்க. மகா சுவாமிகள் நல்ல ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது தரிசனம் யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு தரிசனம். இந்த தயிர்காரமா அந்த மாதிரி நிலையில மகா சுவாமிகள் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அந்த தயிர்காரிக்கு. கூட வச்சுட்டு மகா சுவாமிகளுக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு நமஸ்காரத்துக்கும் மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க. பிறகு அந்த தயிர் கூடைய திறந்து ஒரு 4-5 மண் சட்டி வச்சிருப்பா. மண் சட்டி, அந்த மண் சட்டியில தயிரை ஊத்தி 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 ஒரு 4-5 மண் சட்டியை அங்க முன்னாடி வச்ச மகா சுவாமிகள் முன்னாடி, தயிரை நீங்க எடுத்துக்கணும் சாமி, நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னார் மகா சுவாமிகள். தயிர்காரி கூட எடுத்துன்னு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டார். அந்த சிஷ்ய பசங்களை கூப்பிட்டா. இந்த பசங்களை கூப்பிட்டு இந்த தயிரெல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணு. இங்க 4-5 தயிர் அந்த மண் பாத்திரங்களையும் முன்னாடி வந்த பிறகு மகா சுவாமிகள் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த ஓரத்துல வெண்ணெய் எல்லாம் வழிப்போம் பார்த்தல, அந்த கொஞ்சமா இருக்கும் தயிர் ஓரத்துல, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை வழிச்சு மகா சுவாமிகள் எடுத்து வாயில போட்டுட்டாராம். அடுத்து ஒரு தயிர் பானை எடுத்து கொஞ்சம் தயிரை ஊத்தி தயிரை குடிச்சாராம். குடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யெல்லாம் ஃபீல் பண்ணலாம். அந்த கிருஷ்ணன் கோகுலத்துல இப்படி எல்லாம் வெண்ணைய வச்சுட்டு விளையாண்டிருப்பான், தயிரை வச்சு விளையாண்டிருப்பாங்கிறது மகா சுவாமிகளோட அந்த கோலத்தை பார்க்கும்போது அவளுக்கு அப்படி இருந்துதான். அது அதை பார்த்து அந்த தயிரெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்ட பிறகு மகா சுவாமிகள் சொல்றாளாம், இன்னைக்கு பிட்சேல இதை அப்படியே சேர்த்துடு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்துடு. என்ன பண்ணணும் தெரியுமோ மெனு சொல்றார் மகா சுவாமிகள். சொல்றார், மோர் குழம்பு பண்ண சொல்லு, கூட்டு பண்ண சொல்லு, பச்சடியும் பண்ண சொல்லு. இருக்கிற தயிர் எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, எல்லாமே என்னோட பிட்சைக்கு வரணும்னு மகா சுவாமிகள் சொன்னாலாம். அப்ப தயிர்காரி தயிர் ஊக்க போயிட்டார். இதான் பரம அருள் அப்படிங்கிறது, கண்ணுக்கு தெரியாம பண்றதுதான் பரம அருள். எத்தனையோ பேர் மகா சுவாமிகளுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. அந்த காலத்துல இருக்கா, இந்த காலத்துல இருக்கா, இந்த காலத்திலயும் இருக்கா. மகா சுவாமிகள் பேர் சொன்னாலே போறோம், மகா சுவாமிகளுக்கு ஏதோ ஒன்னா கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. அந்த காலத்துல ஒரு சாதாரணமான ஒரு தயிர்காரியோட தயிரை எவ்வளவு ஆனந்தமா மகா சுவாமிகள் எடுத்துக்கிறாருன்னா, அந்த கருணை இவா வாழ்க்கை நன்னா இருக்கணும், இவா மனசு ஆனந்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கருணை தான். அடுத்து சொல்ல போற ஒரு கதையும் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தோட நடந்த ஒரு கல்யாணத்தை பத்தின ஒரு சம்பவம். இது மகா சுவாமிகள் காலத்துல இந்த காஞ்சி சங்கரமணத்துல மகா சுவாமிகள் இருக்கும்போது நிறைய பக்தாள்லாம் வருவா போவா. அதுபோல ஒரு கல்யாணத்துக்கு அனுகிரகம் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறார். உன்ன பெத்தவருக்கு மாப்பிள்ளை எப்படி அமைஞ்சார்னா, பணக்கார குடும்பம் அமைந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல மாப்பிள்ளை கிடைச்சது. அது தகுதி தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியணும். நல்ல இடமா இருக்கு விசாரிச்சு இவர் கொடுத்துட்டார். கல்யாணத்தும் போது என்ன ஒரு சிக்கல் இவருக்கு வந்ததுன்னா, பணக்கார மாப்பிள்ளை அப்படிங்கறதுனால இவரும் ஏதோ ஒண்ணு பண்ணணும், பொண்ணுக்கு ஒண்ணு பண்ணி அனுப்பணும் இல்லையா, அதான முறை அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துல கொஞ்சம் நகையெல்லாம் செஞ்சு பொண்ணுக்கு போடலாம், தன்னோட கௌரவம் அந்த இடத்துல நிற்கும் அந்த சபையில அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவருக்கு பணம் கிடைக்கல, அவருக்கு நகை பண்ண முடியல. ஆனாலும் அந்த முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தை அவரால் ஒன்றும் பண்ண முடியாம இருந்தது. இவருக்கு ஏதோ பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, நகையை வாங்கிட்டு முலாம் பூசிட்டார். யாருக்கும் தெரிய வேணான்ட்டு மனைவிட்டையும் சொல்லல, மகள்கிட்டையும் சொல்லல. தெரியும் இந்த விஷயம். அவரும் இதை பண்ண ஆசாரிக்கும் மட்டும் நகையெல்லாம் பண்ணிட்டு அந்த நகையை கல்யாணத்தும் போது மகளுக்கு போட்டார். மின்னும் போது எல்லாம் சொன்னா, பாருங்க அவர் கஷ்டப்படுறவர், அவரே தங்க நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ற அப்படின்னு அந்த சபையில பேசினேன். அவரும் பகவான் மேல பாரத்தை போட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமாகி இந்த பொண்ணு ஆவாத்துக்கு போயிட்டா, பிள்ளையாத்துக்கு போயாச்சு.
இந்த பிள்ளையாத்துக்கு போன பிறகு அவர் ஜமீன்தார் ஆச்சு. அந்தன குடும்பம், 2 பேரும் அந்தனர் குடும்பம், 2 பேரும் பிராமணா. இந்த குடும்பத்துக்கு போன பிறகு ஜமீன்தாருக்கு கொஞ்சம் போதாத வேலை அப்ப ஆரம்பிக்கிறது. எப்ப படுத்துன்னே சொல்ல முடியாது. கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்போம். ஒரு கால் தடி ஒண்ணு திரும்ப ஆத்துக்கு வந்து படுத்துருவோம். ஆபீஸ்க்கு என்ன பண்ணுவோங்கிறதே தெரியாது நமக்கு. ஒரு நாளும் போறதுன்னா பகவான் செயல். அதுக்குதான் காலையில எந்திரிச்சோன்னு கடவுளுக்கு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். எப்பொழுது நல்லபடியா போகணும், எந்த விதமான உபாதைகளும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கணும். அதே போல அன்னைக்கு ராத்திரி நம்ம படுக்கும்போது பகவானுக்கு நன்றி சொல்லணும். என்னை எப்பொழுதும் ரொம்ப அழகா செலவு பண்ண, எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, இடையூறும் இல்லை, ரொம்ப நல்லா இன்னைக்கு கொடுத்துருக்க பகவானேன்னு வேண்டிட்டு படுக்கணும்னு சொல்லுவேன். இந்த ஜமீன்தாருக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து ஒரு செட்பேக் வந்து கொடுத்து, ஒரு பின்னடைவு வந்து கொடுத்து, பிசினஸ்ல இருந்ததெல்லாம் பணம் எல்லாம் லாக் ஆகி ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். எங்கேயோ ஒரு பேங்க்குக்கு ஏதோ ஒரு இடத்துல பணம் கட்டணும், ஒரு சூழ்நிலையில வந்து கொடுத்தவர். கட்டலைன்னா அவரோட மானம் கப்பல் ஏறிடும். என்ன பண்ணார், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கினார். என்ன பண்ணுவோம், ஜுவல்ஸை வாங்குவோம், எல்லாம் வாங்கினார். கொண்டு கடையில் வச்சு இவர் ஒரு தொகையை சொல்லி பணம் கேட்டார். இது அவ்வளோ வராது, இன்னும் நகை வேணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வியாபாரி சொன்னாருங்க. அது வந்தார், மருமகளை பார்த்தார். தான் வீட்டுக்கு வந்த இல்லையா, அந்த நகையெல்லாம் கேட்டுமா, ஒன்றும் தெரியாது இல்லையா, இது வந்து கவரிங்ல கோல்டு கில்ட்டுன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது. கேட்டு கொடுத்து நகை எல்லா நகையும் கொடுத்துடுத்து கொண்டு போறார். அந்த வியாபாரி மார்வாடின்னு வச்சுப்போம், நமக்கு மார்வாடி தான் ஞாபகத்துக்கு வரும். மார்வாடிட்ட போய் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணோட நகை மட்டும் பார்க்குறாரு. இல்லை, இதெல்லாம் கவரிங், தூக்கி வச்சுட்ட பெரியாள், நீங்க அவமானம் ஆயிடுது. அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல. மார்வாடிட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்த உடனே அவர் பண்ணின முதல் வேலை என்னன்னா, அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தார், மருமகள்கிட்ட கொடுத்தார். பேசல, வீட்டுக்கு நீ கிளம்புமா, வீட்டுக்கு நீ கிளம்பு அப்படின்னு கோவத்தோட சொல்லு. எனக்கு விவரம் புரியல, நீ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு கோவத்துல கத்தின பிறகு கிளம்பி வந்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டா. இந்த பிறகு இது இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள் இந்த ஜமீன்தார் வந்து காஞ்சி மடத்துக்கு ரொம்ப அத்தியந்த பக்தர். எல்லாத்தையும் மீறி, அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி காஞ்சி மடத்துலயும் ஒரு அத்தியந்த பக்தர். மகா சுவாமிகள் போனா தரிசனம் பண்ண, விழுந்து கும்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், உட்காந்துருப்பார், எல்லாம் பண்ணுவார். 2-3 நண்பர்களை கூட்டிட்டு ஒரு நாள் மடத்துக்கு போறார். மனசும் அவருக்கு சரியில்லை. மடத்துக்கு போய் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பார்த்துட்டு மகா சுவாமிகள்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் காஞ்சி மடத்துக்கு போறார். மடத்துக்கு போனா மகா சுவாமிகள் இன்னைக்கு இருக்கார், கம்பீரமா உட்காந்துருக்காரு யதாஸ்தானத்துல. பிரபாடக்கெல்லாம் தரிசனம் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு. ஜமீன்தாரோட நண்பர்கள் 2-3 பேர் வந்தா இல்லையா, அவர்கிட்ட எல்லா விஷயமும் பேசுறார் மகா சுவாமிகள். க்ஷேம லாபம் விசாரிக்கிறார், எல்லாம் பண்றார். ஜமீன்தார் பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை மகா சுவாமிகள். பார்க்கவே இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா எதேச்சியா நடந்ததுன்னு சொல்லலாம். ஜமீன்தாரும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கூட்டின்னு வந்தோம் 2-3 பேரை. அந்த 2-3 பேர்த்து மகா சுவாமிகள் பேசிட்டு இருக்கார். நம்ம பக்கம் திரும்பலையேங்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட மகா சுவாமிகள் பேசிட்டு இருக்காரு. ஜமீன்தார் பக்கம் திரும்பவே இல்லை, ஒரு சாதாரணமா கூட இயற்கையா கூட திரும்பல. இந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. ஏன் மகா சுவாமிகள் நம்ம பக்கம் திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமா போச்சு. ஸ்டேஜில் மகா சுவாமிகள் என்ன பண்ணினார் அப்படின்னா, எதிர்ச்சார், தன்னோட உள்ள போயிட்டார், பேசவே இல்லை. ஜமீன்தார் என்ன பண்ணார்னா, மடத்துல ஒரு வேதிக் ஸ்காலர், ஒரு வேத பண்டிதர் ஒருத்தர் உண்டு. வந்து இவருக்கு ரொம்ப பழக்கம், அந்த ஜமீன்தாருக்கு பழக்கம். மகா சுவாமிகளுக்கு ரொம்ப நெருக்கம் அந்த வேத பண்டிதர். மகா சுவாமிகளோட ரொம்ப தனிப்பட்ட முறையில் போய் விவாதிக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற வேத பண்டிதர் அவர். அத சொல்றார், 1/2 மணி நேரத்துக்கு மேலாகுதுப்பா அப்படி பேசுவார். வந்தவர்கிட்ட பேசுறார், என் பக்கம் முகமே திருப்ப மாட்டேங்கிறார். காரணம்னு தெரியல. உள்ள போய் மகா சுவாமிகள்கிட்ட கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஏன் என்கிட்ட பேசல, நான் உள்ள வரலாமா, அவரை பார்க்கலாமா, அவரோட தனிப்பட்ட முறையில் எனக்கு தரிசனம் தரணும்னு நினைக்கிறா, நான் உள்ள வரலாமான்னு கேட்டு சொல்லணும். வேத பண்டிதருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ மகா சுவாமிகள் வந்து இந்த ஜமீன்தார் பழக்கங்கிறது அவருக்கும் தெரியும், வேத பண்டிதருக்கும் தெரியும். 1/2 மணி நேரமா சந்நிதிக்கு முன்னால நின்னும் மகா சுவாமிகள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணலைங்கிறது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இப்ப கேட்கிறேன், மகா சுவாமிகள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். போய் மகா சுவாமிகள்கிட்ட வெளியே நிற்கிறார், நின்றுருக்கார். கூட்டின்னு வந்தவர்கிட்ட, ஜமீன்தார்கிட்ட நீங்க முகம் கொடுத்த மகாலட்சுமிய
உதைக்காத குறையா பொட்டியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறோம். இவங்களுக்கு அவங்க வீட்டிலேயே இருந்து ரூம்ல வீடியோ ஸ்கிரீனா இருக்கு. இவங்க ஞான திருஷ்டியில சொல்றாரு, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய உதைக்காத குறையா பெட்டியை கொடுத்து அனுப்புறான். அவனோட நாட்டு பொன் போட்டிருந்த நகையை கொண்டு வைக்கிறதுக்கு இவன் யாரு? என்ன யோகியதை இருக்கு? அவனோட பொண்ணு நகையை வாங்கலாம், பாட்டி நகையை வாங்கலாம், மாட்டு பொண்ணு நகையை வாங்கி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இவன் யாரு? ஜமீன்தார்னா இவன் நகை பண்ணில போடணும். தன் வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணுக்கு, தான் வீட்டுக்கு வந்த லக்ஷ்மிக்கு இவன்ல நகை பண்ணி போடணும். எப்படி அந்த நகையை கொண்டு வச்சான்? அதுக்கு மேல அந்த வேத பண்டிதர் மகா சுவாமிகள்கிட்ட ஒன்றும் பேச முடியல. சீன் தெரிஞ்சுடுத்து. ஏன் அவர் பக்கம் முகம் திரும்பல அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுடுத்து. வேத பண்டிதர் வெளியில வர, ஜமீன்தார் ஒரு தூணோரமா சாஞ்சின்னு இருக்கார், சோகமா சாஞ்சின்னு இருக்கார். மகா சுவாமிகள் தரிசனம் கிடைக்க போன வேத பண்டிதர் நல்ல தகவல் கொண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். முகத்தை பார்த்தாலே ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு, உள்ள ஏதோ கலேபரம் நடந்திருக்கு போல இருக்கு. கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி மாறி போயிடுது. பிறகு எல்லா விஷயத்தையும் சொன்னார், என்ன நடந்தது விஷயம் எல்லாத்தையும் சொன்னக்கு உடல் ஃபுல்லா பதறி. நம்ம வீட்டுல நடந்த விஷயங்கள் அத்தனையும் மகா சுவாமிகள் இப்படி புட்டு கவலையாகி, என்னோட தப்பு எல்லாத்தையும் நான் திருத்திக்கிறேன், இந்த க்ஷணமே திருத்திக்கிறேன். நான் வீட்டுக்கு போன முதல் வேலை நேர என்னோட நாட்டு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு போய் அவளை தாங்காத குறையா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். மகா சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கதற கதற சொல்றாரு. மகா சுவாமிகள் ஆசி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அது அவருக்கு ஜமீன்தாருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. முகத்தை திருப்பினா என்ன அர்த்தம்? ஆபீஸ் கிளம்புறேன், பொண்டாட்டி ஏதோ ஒரு விஷயமா கண்ணாபுன்னு சத்தம் போற, முகத்தை திருப்பி போயிட்டு இருக்க, உங்களால ஆபீஸ்ல வேலை செய்ய முடியுமோ? எது பண்ணாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதே போல மகா சுவாமிகள் என்கிற அந்த பரபிரம்மம் ஆசீர்வாதம் கொடுக்கல அப்படின்னா எப்படி அந்த ஜமீன்தாரால நிம்மதியா இருக்க முடியும்? ஜமீன்தார் உடனே டோட்டல் சரண்டர், உடனே இறங்கி வந்துட்டார். எல்லாத்தையும் மாத்திக்கிறேன், என்ன திருத்திக்கிறேன், தப்பு எங்கிட்ட தான், தப்பு எங்கிட்ட, என்னை உணர வச்சுட்டார். நான் அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு மருமகள் வீட்டுக்கு போயிட்டு, நாட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு, நான் என் வீடு அந்த வேத பண்டிதர் திரும்ப உள்ள போய் மகா சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு, அவனை உள்ள வர சொல்லு, அவனை உள்ள வர சொல்லு அப்படின்னா மகா சுவாமிகள் உள்ள வந்த பிறகு தனிப்பட்ட முறையில அந்த ஆசீர்வாதம் பண்ணி, அப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். எங்க போற அப்படின்னாராம். நேர என் வீட்டுக்கு போயிட்டு நாட்டு பொண்ணு வீட்டுக்கு போற அப்படின்னாராம். உன் வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம், நேர நாட்டு பொண்ணு வீட்டுக்கு போ, அவளை கூட்டிட்டு அப்புறமா உன் வீட்டுக்கு போ அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம். அதுக்கு பிறகு அந்த ஜமீன்தார் நாட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்துல மன்னிப்பு கேட்டு மருமகளை தாங்காத குறையா தாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தார். மகா சுவாமிகளோட கோபம், இந்த இடத்துல கோபம்ங்கிறது சாதாரணமா சொல்லுவோம், கோபம் வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோபத்தால கெட்டது விளையும், நேரங்கள்ல நல்லதும் விளையும். இதுல பார்த்தீங்கன்னா மகா சுவாமிகளோட கோபம் அப்படிங்கிறது பெரிய ஒரு நல்லதுதான் கொடுத்துருக்கு. மகா சுவாமிகள் கோபப்படல, அந்த 2-3 பேர்கிட்ட பேசின மாதிரி இவர்கிட்டையும் பேசி அனுப்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இங்கே தான் இருந்திருப்பார், சேஞ்சஸ் எதுவும் நடந்திருக்காது. கோபத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒண்ணு உண்டு. பையன் தன்னோட அப்பா கிட்ட கேட்டான், காலத்து பையன் வச்சுக்கோங்க, அந்த பையன், கோபம்னா என்னப்பா, கொலவெறி வருதுன்னு சொல்றானே, கொலவெறின்னு சொல்றானே, கோபம் கொலவெறி என்னப்பா வித்தியாசம் ரெண்டுக்கும்? அப்பாவும் கொஞ்சம் ஜாலியான அப்பா. என்ன சொன்னார், உனக்கு இது வார்த்தையில சொல்ல முடியாதுடா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன், பிராக்டிக்கலாவே உனக்கு பண்ணி காமிக்கிறேன். கோபம்னா என்ன, கொலவெறின்னா என்ன உனக்கு புரிய வைக்கிறேன், வாங்க அப்படின்ட்டு உட்காந்து ஆன்லைன் போன் இருக்கும் இல்லையா, 8 டிஜிட்ல ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னாரு பையன்ட்ட. ஒரு நம்பர் சொல்லுங்க அம்மா, ஒரு 8 டிஜிட் நம்பர் போன் நம்பர் சொல்லு அப்படின்னாரா. நீங்க ஏதோ ஒரு நம்பர் சொன்னான், ஸ்பீக்கர் ஆன் பண்ணார். எடுத்தோன்னே அந்த இடத்துல ஹலோ அப்படின்னாங்க. அடுத்த முனையில இந்த சாமி இருக்காரு, இந்த சாமி கிட்ட பேசணும். இங்க போன் எடுத்தவர், சும்மா ஒரு நம்பர் தானே இது, இந்த சாமிங்கிற பேர்ல இங்க யாருமே இல்லை சார் அப்படிங்க போல இருக்கு. கோபமே இல்லையாப்பா, ஸ்பீக்கர்ல கேட்டமே இல்லையா, சாந்தமா தானே பேசுறாரு அப்படி பண்றேன் அப்படின்னு திரும்ப வந்து ரீடைல் பிரஸ் பண்ணார். நம்பர் தான் இப்ப பதிவாயிடுது இல்லையா, ரீடைல பிரஸ் பண்ணார். எடுத்தார், அந்த இடத்துல ஹலோ அப்படின்னு, இந்த சாமி அங்க இருக்காரா பேசணும். திரும்ப அதே வார்த்தையை சொல்றாரு. நம்ம இந்த பையனோட அப்பா சொல்றாரு, நீங்க திரும்பவும் அதே நம்பர் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தவறுதலா போட்டுட்டு இருக்கீங்க, கோவிந்தசாமின்னு யாருமே கிடையாது சார் பண்ணி வச்சுட்டாரு. கோபமா இது இல்லையாப்பா அப்படின்னு, இருடா இன்னும் வரலடா, கோவம் வரல. எடுத்தார், பிரஸ் பண்ண, கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, திரும்ப திரும்ப நீங்க அதே நம்பரையே டயல் பண்ணிட்டு இருக்கீங்க சார், கோவிந்தசாமிங்கிற பேர்ல இங்க யாருமே இல்லை, நீங்க செக் பண்ணுங்க சார், என்ன நம்பர் போட்டீங்கன்னு செக் பண்ணுங்க
அப்படின்னாப்பா, கோபம் மாதிரி தெரியலையாப்பா, இப்ப பார் இதுதான் உண்மையான கோபம் அப்படின்ட்டு 4வது வாட்டி திரும்ப ரீடைல் போட்டார். இந்த சாமின்னு ஒருத்தர் அங்க இருக்காரா, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு. பாஷன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ என்ன தின்ற, சோத்தை தான் தின்றியா இல்ல வேற எதையான தின்றியா அப்படின்ட்டு அந்த முனையில கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு கத்துனான். பிறகு இந்த பையன் புரிஞ்சுடுத்துப்பா, கோபம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து. சரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்றான். அடுத்தது அதுக்கும் இதே நம்பர் தான் யூஸ் ஆகும்ட்டு ரீடைல் பண்ணார். அதே நம்பர் ஆள் எடுத்தோன்னு இவர் சொல்றார், சார் நான் கோவிந்தசாமி பேசுறேன், இங்கேதான் கால்ஸ் உங்க நம்பர்ல வந்துதா அப்படின்னு கேட்டோம். அந்த ஆளு கத்தனா பாருங்க, ஒரு கத்து வச்சுட்டு சொன்னாரான், இதாண்டா கொலவெறி அப்படின்னாரான். சொல்றேன்னா, இந்த கோபம் அப்படிங்கிறது மனுஷால ரொம்ப ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கோபத்துல சந்தோஷப்படுறவளும் பல பேர் இருக்கா. இப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் சந்தோஷப்படுற ஆட்கள். அப்பா கடைசியா அவனு கேட்டாரான், இந்த அப்பாவுக்கு பையன் கோபம் கொலவெறி பத்தி இவ்வளவு தூரம் விசாரிக்கிறானே, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. கேட்டார் பையன்கிட்ட, இவ்வளவு தூரம் கோபத்தை பத்தி கேக்குறியே, இன்னும் ஒரு நாள் நீ ஒழுங்கா படிக்கல, சொன்னதை கேட்கலங்கிறதுக்காக நான் அடிச்சு கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டானே, அந்த கோவத்தை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன், அடிச்சுட்டானே நீ என்ன பண்ணுவ, உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். சொல்றான், டூத் பிரஷை வச்சு டாய்லெட்டை கிளீன் பண்ணுவோம்ப்பா. கேட்குறேன், சரிடா டூத் பிரஷை வச்சு டாய்லெட் கிளீன் பண்ணா எப்படி கோபம் கட்டுப்படும், கோபம் குறையும் அப்படிங்கிறாரு. அது உன்னோட டூத் பிரஷ்ப்பா. மகா சுவாமிகள் கையில ஒரு கோபப்பட்டார்னா கோபம் ஒரு நல்ல நிகழ்வுல போய் முடியும். மகா சுவாமிகளுக்கு கோபம் மட்டும் இல்லை, நகைச்சுவையும் ரொம்ப அதிகம். நகைச்சுவை உணர்வுல ரொம்ப கூட இருந்தவாள்லாம் சொன்ன சிலதெல்லாம் ரொம்ப ஆனந்தமா ரசிக்கலாம். நாளைக்கு மகா சுவாமிகள் படுத்திருந்தார். கொஞ்சம் உடம்பு அசௌகரியம், படுத்திருந்தார். வயசான ஒரு கிழவர் ஒருத்தர் வந்தார், உள்ளூர்காரர் ஒருத்தர் இல்லை, மடத்துல பக்தாள் அதிகம் இல்லை. வயசானவர் உள்ள வந்தார். மகா சுவாமிகள் இருக்கிற இடம் வரைக்கும் பக்கத்துல வந்தார். மகா சுவாமிகள் நிமிர்ந்து பார்த்துட்டு போய் படுத்திருந்தார். அந்த வயசானவர் வேற இருக்கு, நாட்டில் வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு மளிகை சாமான் லிஸ்ட் போடுற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒண்ணு மகாசுவாமி எனக்கு இருக்கு சுவாமிகள் சொன்னார். சொல்லியிருந்தார், உட்கார்றேன் அதையும் கேளு அப்படின்னு உட்கார சொன்னாராம். உட்காந்துட்டாராம். சுவாமிகள் ஏதோ சொல்ல போறார், நமக்கு எல்லாம் சரியாக போறது. மகாசுவாமிகள் சொன்னார், ஒரு கதையை ஆரம்பிச்சார். மகாசுவாமிகள் சொன்ன கதை இது. கிராமத்துல அந்த பூசாரிக்கு ஒரு சக்தி உண்டு. என்ன சொன்னாலும் பலிச்சிடும் அப்படிங்கிறது அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டுல கோழி காணா போனா பூசாரிட்ட வரும், கோழி காணா போச்சுமா, கால போய் மேற்கால போய் வடக்கால திரும்ப, அங்க ஒரு வைக்கப்போர் இருக்கும், அங்க கோழி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அங்க கோழி இருக்கும், அந்த வைக்கப்போருக்கு இது மாதிரி எந்த விஷயத்தையும் அந்த பூசாரி குறி சொல்லியே சரி பண்ணிவிடுவான். அந்த பூசாரி பாக்கியம் அந்த பூசாரிக்கு இருந்தது. ஆனால் அந்த பூசாரிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ்காரர், அதே ஊர்லயே இருந்தார். ஒரு போலீஸ்காரர் அதே ஊர்ல இருந்தார். நாள் என்னாச்சு, அந்தாரி கோவில்ல இருக்கும்போது ராத்திரி நேரத்துல யாரோ திருடன் பூசாரியோட அந்த பர்சனல் ரூம்குள்ள பூஜைக்கான பொருட்கள்லாம் வச்சிருப்பா இல்லையா, வெள்ளை பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போயிட்டான். பூசாரி தூக்கத்துல கவனிக்கல. மகா சுவாமிகள் சொன்ன கதை. பூசாரி கவனிக்கல, தூக்கத்துல இருக்கான். அதனால எந்திரிச்சு பூஜைக்கு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறை திறந்திருக்கு. உள்ள போய் பார்க்கறான், எந்த பொருளும் காணல. அங்கல்ல எடுத்து கலக்கமாயிடுத்து, அடாடா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஃப்ரெண்டு போலீஸ்காரன் இருக்கானே இருக்கான், அவன்கிட்ட சொல்லி இதை கண்டுபிடினா அவன் பிடிச்சிடுவான். கோழி காண போனா கோழிக்கு குறி சொல்ற பூசாரி அந்த போலீஸ்காரன்ட்ட நம்ம போய் புகார் பண்ணலாம் அப்படின்ட்டு முழுல இறங்கி நடக்கிறாரு. அதே நேரத்துல அந்த போலீஸ்காரன் வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த சைக்கிளை அவன் போகும்போது எடுத்துட்டு இருக்கான். யார் இந்த மூட்டை எடுத்துட்டு போனான் இல்லையா, பாவம் அப்படி நடந்து போவான். அவனுக்கு ஏதோ ஒரு வாகனம் வேணும் இல்லையா, அங்கே என்ன சுசுகி பைக்கா இருக்கு கிராமத்துல, இந்த சைக்கிள் நிற்கிறது. அந்த கேரியர்ல அந்த மூட்டையை வச்சுன்னு சைக்கிளை ஓட்டுன்னு போயிட்டான். அந்த போலீஸ்காரன் காத்தால பாக்குறான், வாசல்ல நின்ன சைக்கிளை காணும். சைக்கிளை காணுமே, நம்ம டவுன்ல வேலைக்கு போறதுக்கு இந்த ஒரு சைக்கிள் தானே வச்சிருந்தோம். பூசாரி குறி சொல்றவராச்சே, பூசாரிட்ட போவோம். அந்த பூசாரி சைக்கிள் எந்த பக்கம், கிழக்கால போய் மேற்கால போய் வடக்கால, அந்த மாதிரி பூசாரி கரெக்டா சொல்லிடுவார். இந்த பூசாரிட்ட போகணும்னு இறங்கி வரான். போலீஸ்காரனும் தெருவில் வரான், பூசாரியும் இப்படி வர்றார். ரெண்டு பேரும் தெருவோட மத்தியத்துல ரெண்டு பேரும் பாக்குறாரு. அடடா நான் உன்னை தேடித்தான் வந்தேன் அப்படின்னு பூசாரி சொல்றாரு. போலீஸ்காரன் சொல்றான், நான் உன்னை தேடித்தான் வரேன் நானும் அப்படிங்கிறேன். பூசாரி சொல்றான், நேற்று கோவில்ல எல்லாம் திருட்டு போயிடுச்சு, காணா போயிடுச்சு, எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் சொல்றான்.
சொல்றான், என் சைக்கிள் திருட்டு போயிடுச்சு, நீ குறி சொல்லுவேன்னு நினைச்சு நான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு, நான் பூசாரின்னு வச்சுக்கோ, நீ போலீஸ்காரன். எனக்கு ஒரு பட்டியல் சொன்னேன். எனக்கு 3 நாளா ஜுரம், என்ன பண்றதுன்னு தெரியாம நானே தவிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப கிட்டல அழகா சொன்னேன், 3 நாளா எனக்கும் ஜுரம். 2 பேரும் பேசிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பூசாரியும் போலீஸ்காரனும் ஒன்னா சந்திச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்ப இருக்குன்னு சொல்ற மகாசுவாமிகள் சொன்னோன்னு அந்த கிழவா ரொம்ப சிரிச்சாராம். அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு அவர் மடத்துக்கு செய்தி அனுப்புறார். அவர் உடம்பு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு யார் மூலியமா மடத்துக்கு சொல்லி அனுப்புற மகாசுவாமிகள். சில நகைச்சுவையெல்லாம், அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது இருக்கணும். அது புரியன்னு கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் நகைச்சுவை உணர்வு இருக்கணும். வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஜோக் ஒன்று சொல்லுவான். தாஜி இருந்த வீட்டுல தீ பிடிச்சிருந்தாச்சு. ஒரு 3வது மாடியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இடம்லாம் தீ பிடிச்சா நம்ம கீழே இறங்கி வருவோம், டக்குன்னு ரோடுக்கு வந்துருவோம். 5 மாடி வீடு, மேல மொட்டை மாடிக்கு போயிட்டார் அவர். இந்த தீ என்னாச்சு, அப்படியே மேல 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 வந்துடுத்து, தீ வந்துடுத்து. 5வது மாடி மொட்டை மாடியில தீ பிடிச்சிடுது, எல்லாம் கீழே போயிட்டார். இந்த தாஜி மட்டும் 5வது மாடி உச்சியில இந்த மேல சொல்லுவோம் இல்லையா, அங்க நின்றுட்டு இருக்காரு. எட்டி கீழே பார்த்துட்டு இருக்காரு. கீழே கும்பலா இருக்கு எல்லாம். தாஜி வந்துரு, கீழே வந்துருங்கிறார். என்ன பண்றாரு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஜியோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய சமக்காலம், இது மாதிரி ஒரு திக்கான சமக்காலத்தை பிடிச்சிட்டு, குதிச்சுட்டு நாங்க பிடிச்சுக்கிறோம், நீங்க இருக்காத ஆபத்து, நெருப்பு வந்துட்டே இருக்கு, நீ சீக்கிரம் குதி, நாங்க பிடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். நான் குதிக்கிற நேரம் பார்த்து நீங்க ஜம்காலத்தை கீழே விட்டுருவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சர்தார்ஜி சொன்னாராம். சர்தார்ஜி, இது உனக்கு உயிர் போற நேரம், உன்னை காப்பாற்றணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம், நீ குதிச்சுட்டு நாங்க பிடிச்சுக்கிறோம் அப்படின்னாராம். குதிக்க மாட்டேன், ஜம்காலத்தை கீழே வச்சுட்டு நீங்க அந்தாண்ட போங்க, அப்புறம் தான் நான் குதிப்பேன் அப்படின்னாராம். ஜம்காலத்தை கீழே வச்சு ஒரு குதிச்சா என்னத்துக்காகும், அதுக்கு மேலேயே இருக்கலாம். நகைச்சுவை உணர்வுங்கிறது மகா சுவாமிகள்கிட்ட நிறைய உண்டு. எந்த அளவுக்கு எல்லா விதமான ஒரு உணர்வுகளும் எல்லா விதமான ஒரு கலைகளும் மகா சுவாமிகள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு, அந்த சாஸ்திரங்கள் படிச்ச கூட சாஸ்திரங்களை கொஞ்சம் கூட மகா சுவாமிகள் மீற மாட்டார். ஆகம சாஸ்திரம் எது இருந்தாலும் என்ன படிச்சாலும் அதுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் தங்கிட்ட வரவழ்கிட்ட சொல்லுவார். அதுல ஒரு சின்ன இழை கூட மீறத்துக்கு தன்னோட பக்தர்களையோ தானோ என்னைக்குமே அனுமதிக்க மாட்டார். பக்கத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் உண்டு. தேனம்பாக்கத்தில் போனால் அந்த மகாசுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த சிவன் தரிசனம் பண்ணலாம். பெரிய அங்கே பூஜை செய்கிறவர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் அங்கே பூஜை, அந்த தேனம்பாக்கம் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல. அவருக்கு காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லையும் ஒரு மரம் உண்டு. ஒரு பீரியட், இந்த பீரியட்ல அவர் அங்கே பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மரம் உண்டு. ஒரு முறை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பூஜை மரம் வரும்போது அந்த சிவாச்சாரியார் விஸ்வநாத சிவாச்சாரியார் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கார். மகா சுவாமிகள் திடீர்னு தேனம்பாக்கத்திலேருந்து ஏகாம்பரேஸ்வரர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு வருது. விஸ்வநாத சிவாச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜை முறை இருக்கும்போது மகா சுவாமிகள் இங்க தரிசனம் பண்றாளே, மகா சுவாமிகளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அவருக்கு. இந்த சந்தோஷம் இருக்கும்போது மகா சுவாமிகள் உள்ள வரும்போது சொல்றாரு, நீங்க பிரிவா உள்ள வரணும், உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு நீங்க தரிசனம் பண்ணணும் சொல்றாரு. மகாசுவாமிகள் சொல்றாளா, முறை உண்டு, ஒன்றும் வேண்டாம், நீ பண்ணக்கூடாது இந்த கோவில்ல அப்படின்னு மகாசுவாமிகள் சொல்றாராம். இந்த கோவில்ல கர்ப்பகிரகத்துக்கு போகணுமோ அங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கறதுல மகாசுவாமிகள் கடைசி வரைக்கும் போனாலும் போகலாமோ அங்க மட்டும்தான் போவார். மிச்ச இடங்கள்லாம் வெளியே நின்றுதான் தரிசனம் பண்ணுவார் மகாசுவாமிகள். அந்த விஸ்வநாத சிவாச்சாரியார் இன்னைக்கு எவ்வளவோ முறை சொல்லி மகாசுவாமிகள் வெளியே நின்று தரிசனம் பண்ணிட்டு மகாசுவாமிகள் போனாலாம். மகாசுவாமிகளுக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அபாரம். அது பல பேருக்கு தெரியும். மகாசுவாமிகள் கூட இருந்த பல குடும்பத்தினர்களுக்கு நன்னாவே தெரியும். அவர் வராருன்னா கரெக்டா அந்த குடும்பத்தை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது, யார் யார் அவ குடும்பத்துல இருந்தா எப்படி இருந்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒரு தடவை மகாசுவாமிகள் சென்னையில முகாம் இருக்கும்போது சென்னையில மவுண்ட் ரோடு வழியா ஒரு யாத்திரை போயிட்டு இருக்க, ஹெட் ஆபீஸ்க்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கார் மகாசுவாமிகள். இந்த நேரத்துல இந்த எல்ஐசி பில்டிங் அப்பத்தான் கட்டி முடிச்சிருந்தேன். பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு சினிமாலாம் காட்டுவா இல்லையா, எல்ஐசி காட்டுவா இல்லையா, அந்த எல்ஐசி அப்பதான் கட்டி முடிச்சிருந்தேன். அப்பதான் நடந்திருந்தது. இந்த எல்ஐசி பில்டிங்கை மகாசுவாமிகள் தாண்டும் போது அண்ணாந்து பார்த்தார். பார்த்து அது அந்த யாத்திரையில மிகவும் மதிக்கக்கூடிய பரணிதரன் சார் கூட வந்துட்டு இருக்கார், கார்ட்டூனிஸ்ட் கோகுல் வந்துட்டு இருக்கார், சென்னையில் உள்ள மிக பிரபலங்கள் எல்லாம் மகாசுவாமிகள் கூட நடந்து வந்துட்டு இருக்கார் அந்த யாத்திரையில. எல்ஐசி கிட்ட வந்த பிறகு மகாசுவாமிகள் அண்ணாந்து பார்த்துட்டு இந்த இருக்கிற வாட்டெல்லாம் கேட்டாங்க, எத்தனை மாடி பாடிங்க அப்படின்னு. எல்லாம் 1, 2, 3 எல்லாம் என்ன ஆரம்பிச்சார்.
13 ஒருத்தர் 14 ஒருத்தர் 16 ஆளுக்கு ஒரு நம்பர். அதை அப்பதான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எதுவும் வரல, நியூஸ் வரல. ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. சொன்னேன், நான் வேணா கிளம்புறேன், நீங்க நிதானமா இருந்து எண்ணிட்டு எவ்வளவுன்னு சொல்லும்போது எல்லாம் திரும்ப எண்ணி 13 14 அதே மாதிரியே வந்தது. இந்த காமனா என்ன வச்சுக்கலான்ற மாதிரி இல்லாம ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். கடைசியில தீர்ப்பாயிடுத்து 14 தான், அது 14 மாடி தான் அப்படின்னு தீர்ப்பாயிடுத்து. தமிழ் கோகுலு கூப்பிட்டாராம். ஆனந்தவிடன் கார்ட்டூன்ல 17 கோடு போட்டிருந்தியே. கோகுலு ஸ்டன் ஆயிட்டாராம். பேச்சே வரல. ஒரு 17 மாடி அப்படிங்கிறது மாதிரி 17 கோடு போட்டு காமிச்சிருக்காரு. தமிழ் அந்த கார்ட்டூன்ல இருக்கிறதெல்லாம் எப்படி ரசிச்சு பாக்குறார், அது எப்படி எண்ணின்னு இருக்காருங்கிறது யாருக்கு தெரியும்? ஆச்சரியமான விஷயம் இல்லையா? மணிதரன் சார் பீரியட்ல காமராஜர் அடிக்கடி பழக்கம் உண்டு. அந்த பீரியட்ல அரசியல்ல ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு நேர்மையான மனுஷர் காமராஜர் அப்பப்ப கூப்பிடுவார். பரணிதரன் சார் கூப்பிடுவார், மகா சுவாமிகள் தரிசனம் பண்ணணும், மகா சுவாமிகள் நீங்க பார்க்கணும், ஒரு டைம் வரட்டும் அப்படிம்பாரு. அப்பப்ப பார்க்கும் போதெல்லாம் கேட்பார். பெரியவங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார். காமராஜர் பெரியவான்னு சொல்ல மாட்டார், பெரியவங்க எப்படி இருக்காங்க காமராஜர் ரொம்ப அனுசரணையா கேட்பார். அவரை கேட்கும்போது நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். சந்திக்கணுங்கிறதுல காமராஜருக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா அவரோட அந்த அரசியல் செயல்பாடுகள் சரியானபடி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கல. காஞ்சிபுரத்துல ஒரு தேர்தல் சமயத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்தார் காமராஜர். பரணிதரன் சாரும் காஞ்சிபுரத்துல இருந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கல, இங்கதான் பக்கத்துல தான் மடம் இருக்கு, சுவாமிகள் இங்க இருக்கார், இங்க நீங்க தரிசனம் பண்ணலாமே சொன்ன பிறகு, இப்ப அரசியல் காரணத்துக்காக நான் வந்திருக்கேன், காரணத்துக்காக வந்துட்டு ஆன்மீகத்தை நான் சேர்க்க கூடாது, உங்களை பார்க்கணும்னா நான் தனியா தான் வரணும், ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வரணும், அப்படிங்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு காமராஜர் சொன்னாராம். அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு அப்படியே தள்ளி போயிடுது. காமராஜர் மறையறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால கலவையில சுவாமிகளை தரிசனம் பண்ணிருக்கார். கலவைக்கு வரப்போறார் அப்படிங்கிற தகவல் மகா சுவாமிகளுக்கு கிடைச்ச உடனே மகா சுவாமி கொஞ்சம் உடம்பு முடியாம இப்ப இருக்கார் காமராஜர். கலவையில உள்ள மடத்துக்குள்ள வரும்போது கூடிய மட்டும் எந்த அளவு வரைக்கும் அவரோட கார் வரலாமோ அது வரைக்கும் கார்ல கூட்டுவாங்க. ஆட்களுக்கு சொல்றார், மடத்து மேனேஜர் சிப்பந்திகளுக்கு எல்லாம் சொல்றாரு, மட்டும் இங்கேயான ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவரை நடத்தி கூட்டிட்டு வர போறாரோ அப்படிங்கிற ஒரு கலவரத்துல ஒரு பயத்துல பெரியவாளே சொல்றாரு, அந்த கார் எந்த இடம் வரைக்கும் உள்ள கூட்டிட்டு வரலாமோ அந்த இடம் வரைக்கும் அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க. அதுக்கு பிறகு அவர் நடந்து வர இடத்துல ஏதான முள்ளு செடி ஏதான கொடி இருந்தா அதெல்லாம் செதுக்கி வச்சிடும். சிரமம் இல்லாம வரணும், சிரமம் இல்லாம இங்க வரணும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம். அதே போல பண்ணி காமராஜர் வந்தார். இந்த கலவையில அந்த இடத்துக்கு வந்த போது மகா சுவாமிகள் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டிருந்தார் உட்கார்றதுக்காக, காமராஜர் உட்கார்றதுக்காக. மகா சுவாமிகள் உட்கார்ந்துருக்கார், காமராஜர் உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டிருந்தார். காமராஜர் நின்றுட்டே இருந்தார். உட்காருங்கோ அப்படின்னு கை காமிச்சார், சுவாமிகள் காமிச்சார். இல்லையா, 2 பேரும் எந்த விஷயமும் பேசிக்கவே இல்லையா. மகா சுவாமிகள் பார்த்துட்டு இருக்கார், காமராஜரும் அப்படியே அந்த தரிசனத்துல மெய் சிலிர்த்து போய் நிற்கிறாரு. அப்படிங்கும் போது கேட்கிற, உங்களுக்கு நான் ஏதானு செய்யணுமா சொல்லணுமா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கும்போது காமராஜர் சொன்ன ஒரே இது, எண்ணங்கள்லாம் கஷ்டம் இல்லாம நல்லா இருக்கணும், பெரியவங்க ஆசீர்வாதம். சிறந்த அரசியல்வாதி பாருங்களேன். அது தான் உடம்பு முடியாம இருக்கார், தான் பலவித கஷ்டத்துல இருக்கும், நம்மெல்லாம் ஒரு கஷ்டத்தோட இருக்கோம், ஒரு உடம்பு முடியாம இருக்கோம்னா மகா சுவாமிகள்லாம் இப்ப இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் எனக்கு தலைவலிக்கிறது பெரியவா, லேசா உறுத்தல் இருக்கு பெரியவா, நமக்கெல்லாம் நம்ம இந்த சுய லாபம், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு எண்ணம் இருக்கும். காமராஜர் இந்த தேசம், இந்த தமிழகம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டாரான். சுவாமிகள் ரொம்ப மெய்சில் எடுத்து போய் அவருக்கு பிரசாதம் கொடுத்தார். இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வரும்போது காமராஜர் அதை சப்பையிலையும் வைக்கலையா, பக்கத்துல வைக்கலையா, வரைக்கும் தன்னோட கையிலேயே அந்த பிரசாதத்தை வச்சிருந்தார். ஒரு ஆனந்தம். முதல்ல சுவாமிகளை தரிசிக்க போனவா யாருமே ஏற்பட்ட கொள்கையோட போனாலும் சரி, சுவாமிகளை தரிசனம் பண்ணின பிறகு அவர்களுக்குள்ள நிகழ்ந்த இந்த ரசாயன மாற்றங்கள்ங்கிறது ரொம்ப அபூர்வமானது. சரண்டர் ஆயிடுவோம் மகா சுவாமிகள்கிட்ட. பால் பிரிண்ட் எல்லாம் அதே கதை தானே. பால் பிரிண்ட் எல்லாம் பலவிதமான எண்ணங்கள் வச்சுட்டு மகா சுவாமிகள் போயிட்டு தேஜஸ் ஒளியை பார்த்து மகா சுவாமிகள்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். பால் பிரிண்ட் எல்லாம் இந்த நிகழ்வு